அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். மேஷராசி அன்பர்களே, 2-3-2026 8-3-2026 இந்த திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த பீரியடில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது பலன்கள்னு பார்க்கணும். என்ன பலன் சொல்லிப்போங்க, எப்போ பார்த்தாலும் 12ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறாரு, எனக்கு வந்துடுச்சு, ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறோம், பயத்துலேயே வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது பதவி வருமா, நல்ல காலம் வருமா அப்படின்னு கேட்கும்போது இந்த 2ஆம் தேதியே ஒரு நல்ல நியூஸ் கொடுக்குறேன். சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்குரியவர். நீங்கள் சரராசிக்காரர், அவர் 12ஆம் இடத்துல மறைய போகிறார், உச்சத்தில் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது இவருடைய மறைவு அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கும், சுக லாபத்தை பெற்றுத்தரும். மனக்கவலையை உங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் கொடுத்த பணம் திரும்பி வரல சார், என்ன பண்ணன்னு தெரில சார், வழக்கில் சிக்கல் சார், எல்லா சிக்கலும் தீரப்போகுது, கவலைப்படாது. 3ஆம் தேதி ஹோலி அப்படிங்கிற பண்டிகை, சந்திர கிரகணம் அப்படின்னு வருது. சந்திரன் இந்த வாரத்தில் எப்படி இருக்க போகிறார் பாருங்கள். மக நட்சத்திரத்துலேருந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். மகங்கிறது சிம்மராசிக்குள்ளே வரும், அங்கேருந்து அவர் சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் வர்றார். ஆயில்யம் மகம் அப்படின்னு இருக்கும் ஆரம்பிக்கும் போது. அப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இந்த கடகம் தொட்டு அப்படி வரும், 4, 5, 6, 7ன்னு வரும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய நல்ல வாரத்தில் இருக்கிறீங்க. நல்ல பலன்கள்லாம் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பண வரவு, கடன் சுமை குறைப்பதற்கான சங்கடகர சதுர்த்தி, வாஸ்துக்கு நல்ல 6ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து நாள், 10:32 11:28 வரைக்கும் வாஸ்து பூஜை செய்து வாஸ்து பண்ணுறதுக்கும் அன்றைக்கி நல்ல நாள். அன்றைக்கி தான் சங்கடகர சதுர்த்தி இருக்குது. அதெல்லாம் நல்ல நேரங்கள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போய் சந்திரன் நிற்கும்போது தான் அந்த வாரம் முடிய போகுது. அப்படிப்பட்ட நாளில் உங்களுக்கு லாபங்கள் நிறைய இருக்கும். என்ன நினச்சி செய்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் சூப்பராக அமையறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு துணை நிற்க போகிறது. வெற்றியை நிறைய நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. வேலை மாற்றங்கள் வேணுன்றவங்க, சம்பள உயர்வு கேட்டவர்கள், இடப்பெயர்ச்சி கேட்டவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இந்த வாரத்தில் ஆன்சர் இருக்குது. மார்ச் பெனிஃபிட் இருக்குது. பெரிய முதலீடுகள் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்தீர்கள்னா நல்லது. குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமும், மருத்துவத்திலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஆரோக்கியத்திலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும், சண்டை வழக்கு வியாஜ்யத்தில் சில உங்களுக்கான சாதகமான சூழ்நிலையும் இந்த வாரம் கொடுக்க இருக்கிறது. சில தலைமை பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவசரம் மட்டும் வேண்டாம். நீங்கள் சரராசிக்காரர், அவசரப்படாமல் விவேகமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்க. பதட்டத்தினால் வரக்கூடிய காயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பதட்டங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார், சுகஸ்தானத்துக்குரியவர், குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனால் எப்படியானாலும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். அங்கே கூட்டு கிரக சேர்க்கையானதில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார், செவ்வாயும். அதனால் எப்படியும் ரெக்கவர் பண்ணி கிடச்சிரும் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தன் பார்வையால். அதனால் எப்படியானாலும் லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடும்போது கடனும் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகி நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வாரம் அமைதியான ஆரோக்கியமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ஸ்திரமான ஆசாமி நீங்கள், ஆனால் உங்களையே அசைச்சி பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அமைகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் தனகாரகத்தனம் அப்படின்னு பார்த்தோன்னா பணம் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதியான மார்ச் வரைக்கும் இந்த பலன்களை பார்க்கும்போது ஆயில்யம் மகம் என்று கடகத்தை தொட்ட சந்திரன்
சுவாதி நட்சத்திரம் என்கிற 6ஆம் இடமான சத்துருஸ்தானம் வரைக்கும் செல்கிறார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற போகிறார். 2ஆம் தேதியிலேருந்து உச்சம். அப்படி உச்சத்தில் காரியங்களை செய்ய போகிறார். லாபஸ்தானத்தில் உட்கார்றார். அப்போ நிறைய சுப செலவுகள் எல்லாம் உண்டு, சுப நிகழ்வுகள் எல்லாம் வீட்டில் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, இடப்பெயர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய, பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயையும் பார்க்கறதுனால கொஞ்சம் செலவு, சுப செலவுகள், முக்கியமாக வீடு சம்பந்தப்பட்டது, விவசாயமாக இருந்தால் விவசாயம், நில சம்பந்தப்பட்டது, பயிர் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் கொடுப்பேன். சந்திர கிரகணம் அப்படிங்கிற கிரகணம் எஃபெக்டும் இந்த வாரத்தில் உண்டு. உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் கிரகணம். அதனால் கொஞ்சம் மனதும் கொஞ்சம் கிளேசமாக 3ஆம் தேதி அன்றைக்கெல்லாம் இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெற்றிகளை நீங்கள் நிலையாக இலக்காக மாற்றிக்கொண்டீர்களானால் டெஃபினட்டாக மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. லாபத்துடன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரம் கொஞ்சம் ஆரோக்கிய தடுமாற்றங்கள் இருந்தாலும் வீழ்ச்சி அடையாமல் வெற்றியை நோக்கிய பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை சம்பாதிப்பீர்கள். திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு வாழ்க்கையிலே நல்ல பலனும் உண்டு. குடும்பத்திலே புதிய வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. குழந்தை பேறு போன்றவைகள் உண்டு. கல்வி, படிப்பு, தொழில் இதெல்லாமே அடுத்த நிலைகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையும், முதலீட்டினால் வரக்கூடிய லாபங்களை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கும். வேலையிலும் உயர்வு, மாற்றங்கள், பிரயாணத்தினால் வரவு, இது எல்லாமே இருக்குது. அதன் மூலியமாக சில பொருள் ஆதாயமும் உண்டு. உறவுகளிலே சிலர் பிடிவாதங்களால் வரக்கூடிய விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப பிடிவாதம், பிடிச்சதுக்கு 3 கால் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ மட்டும் கொஞ்சம் விட்டு பிடித்து செல்வது நல்லது. வாஸ்து நாளான 6ஆம் தேதி அன்று 10:32 11:28 வரைக்கும் இருக்க அந்த நேரத்தில் பூமி பூஜை எல்லாம் பண்ணுறது தான் பண்ணுங்கள். நல்ல கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சங்கடகர சதுர்த்தி அன்று இது நடப்பது. அதனால் சங்கடகர சதுர்த்தினாலே விநாயகப் பெருமானை வழிபட்டு கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளிப்படணும். அப்படிங்கிற கடனை ஒரு பங்கானு கொடுத்து விட்டு, இல்லை ஒரு கவர்லையான உங்கள் பேர் எழுதி வச்சுடுங்க. கடன் அடைக்கணும்னு, கடன் அடைஞ்சிரும். அதனால் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் வாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்திலே சங்கடகர சதுர்த்தியும் இருக்கிறது, சந்திர கிரகணம் இருக்கிறது, ஹோலி பண்டிகை இருக்கிறது என்ற நல்ல நிகழ்வுகளும் உண்டு. நிறைய சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் நடக்க இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன்.